தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற பிரச்சனைகள் நம்மில் சிலருக்கு இருக்கும். அப்போ நம்ம மனசு தளர்ந்து போக வேண்டாம். அப்பேற்பட்ட தீர்க்கவே முடியாதுன்ற பிரச்சனைகளையும் நல்ல விதமாக தீர்த்து வச்சு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் காத்துருக்கார். அவர் யார் தெரியுமா? யோக நரசிம்மர். அந்த யோக நரசிம்மருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 9 நாட்கள் சர்க்கரை பொங்கல் பண்ணி வைக்கணும். 9 நாட்கள் சர்க்கரை பொங்கல் பண்ண முடியாதே, அப்படி வசதி இல்லை அல்லது பண்ண தெரியாது அப்படின்னு இருக்கிறவா 9 நாட்களும் வெல்லம், பழங்கள், இனிப்பான பொருட்கள் இந்த மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு 9ஆம் நாள் முடிக்கும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். எது வச்சாலும் வைக்காட்டாலும் தினமும் பானகம் வைக்கணும். பானகம்னா வெள்ளத்துலேருந்து நல்லா குழி தண்ணியில் போட்டு கரைச்சி ஏலக்காய் போட்டு துளி சுக்கு பொடி போட்டு வைக்கணும். அதுதான் பானகம். இந்த மாதிரி இந்த 9 நரசிம்மர் மந்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நரசிம்மர்லாம் வீட்டில் வச்சு நம்ம பண்ணலாமா? எச்சல் தீட்டு இருப்போம், நம்ம முன்ன பின்ன இருப்போம் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சு பண்ணலாம், அல்லது மகாவிஷ்ணு படம் வச்சு பண்ணலாம், அல்லது ராமர் படம் வச்சு பண்ணலாம். ராமர், சீதை இந்த படம் வச்சு நம்ம பண்ணலாம். அதுவும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான் போய் சேரும். படம் இருக்கிறவா நவ நரசிம்மர் படம் வச்சு பண்ணுறது விசேஷம், அல்லது யோக நரசிம்மர் படம் வச்சு பண்ணுறது விசேஷம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த சர்க்கரை பொங்கல் பண்ணி வச்சுட்டு நல்ல குங்குமம் வாங்கி ஒரு கிண்ணியை அந்த பகவானுக்கு நேரம் வச்சுட்டு அதில் இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். என்னென்ன மந்திரங்கள்னு பார்க்கலாமா? ஓம் உக்ர நரசிம்மாய நமஹ. ஓம் க்ரோத நரசிம்ஹாய நமஹ. ஓம் வீர நரசிம்ஹாய நமஹ. ஓம் விலம்ப நரசிம்ஹாய நமஹ. ஓம் கோப நரசிம்ஹாய நமஹ. ஓம் யோக நரசிம்ஹாய நமஹ. ஓம் அகோர நரசிம்ஹாய நமஹ. ஓம் சுதர்ஷன நரசிம்ஹாய நமஹ. ஓம் லக்ஷ்மீ நரசிம்ஹாய நமஹ. இந்த 9 மந்திரங்கள் தான் அது. இதை தினமும் 9 நாட்களுக்கு சொல்லி சர்க்கரை பொங்கல் வச்சு பிரசாதமாக பகவானுக்கு நிவேதனம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாக்க தீர்க்க முடியாத பிரச்சனை இது அப்படின்னு எதுவான இருந்ததுன்னா கூட அது நல்ல விதத்தில் தீரும். முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும். 2வது மனப்பிரச்சனை தீரும். 2வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானாலும் அதுவாகவே விலகி வழிவிட்டு சந்தோஷமாக நம்ம வாழறதுக்கு வழி வகுக்கும். அதனால் மகா பிரமாதமான இந்த மந்திரங்களை எல்லாரும் போட்டு கேட்டு நகைச்சியாக வாழலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுங்க.